நல்ல பரபரன்னு ரொம்ப சிம்பிளா ஒன்னு பண்ணிரலாம் அப்படிን பண்ணிட்டு இருக்கோம். இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமாவும் வைப்பாங்க फ्रेंड्स. சிம்பிளான்னு நினைக்காதீங்க. இது வந்து கோயிலுங்களுக்கெல்லாம் கூட எடுத்துட்டு போலாம். இது பண்ணுங்க. சாய் ஸ்கூல்ல வந்து அங்க எப்படின்னா வந்து கிருஷ்ண ஜெயந்திக்கு ஒவ்வொரு வருஷமும் கப்பில் போட்டு கொடுத்து அனுப்புவாங்க फ्रेंड्स. நெய் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். ஹாய் फ्रेंड्स. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்? இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் ஐட்டம் பாத்தீங்கன்னா விநாயகர் சதுர்த்தியோட ஸ்பெஷல் கிடையாதா? இது வந்து கோகுலாஷ்டமி வருது சாட்டர்டே. அதுக்காக வந்து கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷல் ரெசிபி நம்ம பண்ண போறோம் फ्रेंड्स. ஏன்னா வந்து நான் கூட வந்து விநாயகர் சதுர்த்தி நினைச்சேன். இல்ல விநாயகர் சதுர்த்தி இன்னும் கொஞ்சம் நாள் இருக்குது. நம்ம கண்டென்ட் எடுக்க டைம் இருக்குது. இது வந்து டக்குன்னு உடனே வந்துருது. அதனால வந்து பரபரன்னு ரொம்ப சிம்பிளா ஒன்னு பண்ணிரலாம் அப்படின் பண்ணிட்டு இருக்கோம். இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமாவும் வைப்பாங்க फ्रेंड्स. சிம்பிளான்னு நினைக்காதீங்க. இந்த ரெசிபி வந்து 2 in 1 மாதிரிங்க. விநாயகர் சதுர்த்திக்கும் வைப்பாங்க, ஆமா கிருஷ்ண ஜெயந்திக்கும். அதுக்காக வந்து இதை நான் ரெடி பண்ண போறேன். என்ன பண்ண போறேன்றதை வாங்க फ्रेंड्स வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். फ्रेंड्स வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனும் பிரஸ் பண்ணிக்கங்க. ஓகே फ्रेंड्स, வீடியோ பார்த்துட்டு ஒரு லைக் போட்டுருங்க. फ्रेंड्स இன்னைக்கு வந்து கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷலா வந்து நம்ம சூப்பரான ஒரு ரெசிபி பண்ண போறோம். அது இல்லாம இந்த ரெசிபி விநாயகர் சதுர்த்திக்கும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். பிள்ளையாருக்கும் கோயிலுக்கெல்லாம் கூட எடுத்துட்டு போவாங்க. நீங்க வேற ஏதாவது நினைச்சிருக்கீங்க? இது ஸ்வீட். ஆமா, இது வந்து கோயிலுங்களுக்கெல்லாம் கூட எடுத்துட்டு போலாம். இது பண்ணுங்க फ्रेंड्स. இன்னைக்கு வந்து என்ன பண்ண போறோம்னா அவல் வச்சு ஸ்வீட் அவல் செய்ய போறோம். இது வந்து சூப்பரா இருக்கும். சாய் ஸ்கூல்ல வந்து பிருந்தாவன், நாங்கள் செங்கல்பட்டில் பிருந்தாவனில் படித்தோம். அங்கே எப்படின்னா வந்து கிருஷ்ண ஜெயந்திக்கு ஒவ்வொரு வருஷமும் கப்பில் போட்டு கொடுத்து அனுப்புவாங்க फ्रेंड्स. அங்கே சாப்பிட்றதுக்காக கொடுப்பாங்க. இவனுக்கு இந்த மாதிரி ஐட்டம்லாம் பிடிக்காது. அதை வந்து ஸ்நாக்ஸ் டப்பாவில் அவங்களே போட்டுருவாங்க. ஒன்று சாப்பிடுங்க, சாப்பிட்ட வரையும் சாப்பிட்டுட்டு அந்த கப்போட எடுத்து வச்சிருவாங்கன்றதுனால ஸ்நாக்ஸ் டப்பாவில் போடுவாங்க. அதை வந்து வீட்டுக்கு எடுத்துகிட்டு வருவோம் ஒவ்வொரு வருஷமும். செம்மையாக இருக்கும் फ्रेंड्स. அது ஞாபகம் வந்துச்சு. கௌசியப்பா மாதிரி எனக்கு ஞாபகம் வந்துச்சு. சரி, நம்ம அவல் வச்சு ஸ்வீட் அவல் செய்ய போகிறோம். ரொம்ப சிம்பிளாக இருக்கும், ஆனால் சூப்பர் எம்மியாக இருக்கும். ரொம்ப விசேஷமான பிரசாதம் ஃப்ரெண்ட்ஸ். இது கிருஷ்ண ஜெயந்திக்கு ஆகட்டும், இப்போ நம்ம பிள்ளையார் கோயிலுக்கு போனோம்னு வச்சுங்களேன், இந்த ஸ்வீட் அவல் நம்ம செஞ்சு கப்பில் போட்டு எடுத்து அங்கே பிரசாதம் வைக்கலாம், படைக்கலாம். அந்த மாதிரி வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் ஒரு இதுதான், பிரசாதம் தான் இது. அதுக்கு நம்ம என்னெல்லாம் எடுத்து வச்சிருக்கிறோன்றதை பார்க்கலாம். இது வந்து 1 கப்பு அவல் எடுத்துருக்கிறேன். இதுலேயே மெஷர்மெண்ட்டில் நம்ம 1/2 கப்பு வெல்லம் எடுத்துக்க போகிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முந்திரி, திராட்சை, ட்ரை ஃப்ரூட் வந்து நீங்கள் எதனாலும் யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் கீ, இதெல்லாம் வந்து தேவைப்படுது. இப்போ இதே கப்பில் நம்ம ஒரு 1/2 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்துக்கலாம். ஏன்னா அவல் வந்து ரொம்ப இப்போ 3/4 கப்போ அந்த அளவுக்கு போட்டோம்னா அதிகப்படியாக ஸ்வீட் இருக்கும். இப்போயே பாருங்கள், உங்களுக்கு பார்க்கும்போதே கண் பார்வையிலே தெரியும். இந்த அவலுக்கு இந்த அளவுக்கு குவான்டிட்டி வந்து நமக்கு இனிப்பு தாராளமாகவே இருக்கும். அதில் ஒரு 1/2 கப் அளவுக்கு இனிப்பு எடுத்துக்கிறேன். இப்போ போகலாம் ஃப்ரெண்ட்ஸ், அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நெய் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இதில் முதல்ல நம்ம முந்திரி, திராட்சை வறுத்து எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், முந்திரி திராட்சை வந்து வறுபட்டுருச்சு. இதை எடுத்து நான் ஒரு பிளேட்டில் மாற்றிக்கிறேன். இப்போ இந்த நெய்லேயே அவல் கொஞ்சம் வறுத்துக்கிறேன். ரொம்ப கலர் மாற அளவுக்கு வறுக்க வேணாம், லைட்டாக அந்த சூடு ஏறி கொஞ்சம் பொறன்னு வரும், நல்லா அந்த அளவுக்கு வந்து வறுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நல்லா பொரிஞ்சு வர அளவுக்கும் வேணாம். இங்கே பாருங்கள், நல்லா சூடு ஏறிடுச்சு. பொரியிற ஸ்டேஜுக்கு ஆரம்பிக்கும் போது நம்ம நிறுத்திடலாம். இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடுறேன். ரொம்பவும் பொரிய வைக்க வேணாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த அளவுக்கு இருந்தால் நல்லா சூடு ஏறிட்டால் போதும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து தேங்காய் துருவி வச்சுருக்கிறேன், அதை சேர்த்துட்றேன். கொஞ்சமாக நெய் ஊற்றி இதையும் இப்போ வறுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 1/4 கப் அளவுக்கு நான் தேங்காய் எடுத்துருக்கிறேன், அதையும் இப்போ வறுத்துக்கலாம். ரொம்ப நேரம் வறுக்கணும்னு இல்லை, இது ஒன்றும் ரொம்ப நாள் ஒன்றும் ஸ்டோர் பண்ண மாட்டோம். அதில் லைட்டாக வறுத்துட்டு அதையும் இந்த அவலோட சேர்த்துக்கிறேன்.
ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து நான் இப்போ 1/2 கப்பு வெல்லம் எடுத்தேன் பாருங்கள், அதை சேர்த்துக்கிறேன். தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இது இப்போ நல்லா கரையட்டும். ஃப்ரெண்ட்ஸ் இந்த வெள்ளைப்பாகில் வந்து ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்குறேன். ஃப்ரெண்ட்ஸ் வெள்ளைப்பாகு வந்து வடிகட்டி திருப்பி எடுத்தாச்சு. இதில் நான் ஏலக்காய் ஒரு நல்லா நொறுக்கி இருக்கிறேன், அதை சேர்த்துக்கிறேன். வெல்லம் வந்து வடிகட்டிட்டு திருப்பி ஊற்றிக்குங்க. நல்லா வந்து வெல்லம் கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம வறுத்து வச்சிருக்கிற அவல், தேங்காய் ரெண்டுத்தையும் வந்து இதில் சேர்த்துடலாம். இப்போ நம்ம வறுத்த முந்திரி, திராட்சை ரெண்டுத்தையும் சேர்த்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ் அவலும் தேங்காய் இதெல்லாம் போட்டாச்சு. இப்போ கீழே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஈரப்பதம் இருந்துச்சுன்னா கொஞ்சம் நேரம் இந்த மாதிரி நல்ல ஹீட் ஏற்றிடலாம். அந்த ஈரப்பதம் வற்றிடும். அப்போ வந்து நம்ம அடுப்பு நிறுத்திடலாம். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கரெக்டாக அந்த தண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னு வச்சுங்களேன், ரொம்ப ஒரு மாதிரி நிறைய தண்ணி இருந்தாலும் இந்த மாதிரி நிறைய சூடு ஏற்றும் போது என்ன ஆகும்னா பொத பொதன்னு ஆகிடும். தண்ணி வந்து பார்த்து அவளுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கரெக்டாக ஊற்றிக்குங்க. பார்த்தீங்கன்னா சூப்பராக அந்த ஈரம்லாம் வற்றிருச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நான் அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ பாருங்கள், அப்படியே நம்ம போட்ட அந்த நட்ஸு கூடவே வந்து இந்த அவலும் வந்து ரொம்ப எம்மியாக செம்ம வாசனை கூட ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அந்த ஏலக்காய் நெய்யில் நம்ம பண்ணுறதுனால செம்ம வாசனையாக இருக்குது. கிருஷ்ண ஜெயந்திக்கு நிறைய பேருக்கு இது கண்டிப்பாக தெரியும். ரொம்ப பிகினர்ஸாக சின்ன பிள்ளைங்களா இருந்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ் ஆச்சுன்னா இந்த டிஷ்ஷு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் எங்களுக்கு. இந்த கிருஷ்ண ஜெயந்திக்கு அது இல்லாமல் விநாயகர் சதுர்த்திக்கும் நீங்கள் இதை படைக்கலாம். கோயிலுக்கு ஏதாவது போனோம்னாலும் இதை இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்துகிட்டு போகலாம். ஃப்ரெண்ட்ஸ் சூப்பர் எம்மியான டிஷ்ஷு, ரொம்ப ஸ்பெஷல் டிஷ்ஷுன்னு சொல்லலாம். வந்து இது ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த கிருஷ்ண ஜெயந்திக்கு கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. ஒன்றுமே இல்லை, இது ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். ரொம்ப இப்போதான் சமைக்க ஆரம்பிக்கிறவங்க கூட செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதில் வந்து கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்க இந்த கிருஷ்ண ஜெயந்திக்கு. அதுக்கப்புறம் விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷலாகவும் இதை நம்ம ரெடி பண்ணி பிரசாதமாக வச்சிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இது கிருஷ்ண ஜெயந்திக்கு அடுத்த வீடியோவும் கண்டிப்பாக வந்து கிருஷ்ண ஜெயந்திக்கு உண்டான ஒரு பிரசாதம் செய்யலான் இருக்கிறேன். அதையும் பாருங்க மிஸ் பண்ணாமல். அதுக்கு அடுத்த கண்டென்ட்டும் வந்து விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் அந்த மாதிரி வந்து நம்ம கண்டென்ட் போட போகிறோம். எல்லாத்தையும் வந்து மிஸ் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். பாய். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருக்குதா அப்படியே ஒரு லைக்கை போட்டுட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.